ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளிச்ச மீன் குழம்பு பார்க்க போகிறோம். பாரம்பரியமான கிராமத்து சுவையில் கிளிச்ச மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா, பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை கொத்தமல்லி, தக்காளி ஒன்று வச்சுருக்கேன். இங்கே பூண்டு லேசாக இடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா பூண்டு நீங்கள் முழுசாக உரித்து போடுறதுக்கும் இந்த மாதிரி இடித்து எடுத்து வைக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். கட் பண்ணாமல் முழுசாக பச்சை மிளகா ஒரு 4 பீஸ் வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய், மாங்காய். இந்த இங்கே ஒரு பேஸ்ட் மாதிரி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது என்னென்னா, ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 10 பல்லு இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, நான் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், 4 பல்லு பூண்டு உரித்து போட்டிருக்கேன், ஒரு பிடி கருவேப்பிலை. இதெல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் ஒன்றும் பாதியமாக நான் கிரைண்ட் பண்ணி போட்டிருக்கேன். எதுக்காக இந்த மாதிரி போடுறோம் அப்படின்னா, மீன் குழம்பு திக்கான கன்சிஸ்டன்சியில் ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது கிளிச்ச மீன். தேவையான அளவு மிளகாத்தூள். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். அடுப்பில் ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். நான் எப்போவுமே மீன் குழம்பு, நான்வெஜ் எல்லாமே மண் சட்டியில் தான் நான் மோஸ்ட் ஆஃப் செய்வேன். இதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சதும் வடகம் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். வடகம் பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஆனியன் போட போகிறோம். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், நான் போட்டிருக்கோம். அடுத்து கருவேப்பிலை கொத்தமல்லி, அடுத்து ஒரு 15 பல்லு பூண்டு இந்த மாதிரி இடித்து தட்டி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாயும் பூண்டும். ஒரே ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அந்த தக்காளி. இதெல்லாம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே புளியில் உப்பு போட்டு தான் ஊற வச்சுருந்தேன், அதை கரைச்சி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பூண்டு, அதை போட்டு வதக்கு. இது கொஞ்சம் வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். வெங்காயம், தக்காளிலாம் வதங்கிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம மிக்ஸி ஜாரில் ஒரு பல்ஸ் மோட் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல, இதை போடுறோம். இது எதுக்காகனா, நல்ல மீன் குழம்பு திக்கான கன்சிஸ்டன்சியில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லிக்யூடாக தண்ணியெல்லாம் இருக்காது குழம்பு, அதுக்காக தான். இது நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் காட்டுறோம். எந்தளவுக்கு வதங்கியிருக்குன்னு பார்க்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறோம். குழம்பு மிளகாத்தூள் இதிலே போட்டு வதக்கும்போது பச்சை மிளகாத்தூள் ஸ்மெல் இருக்காதுன்னு நான் சொல்லியிருக்கேன். 1 2 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். இது நான் வீட்டிலே அரைச்சி வச்சுருக்கிற மிளகாத்தூள். வதங்கிடுச்சு. இப்போ நம்ம புளி கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணி ஆட் பண்ண போகிறோம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு, காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க.
தண்ணி வேணுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன். இப்போ காரக்குழம்பா இருந்தால் ஒரு கட்டி காரக்குழம்பு வத்த குழம்புக்கெலாம் ஒரு சின்ன துண்டு நம்ம வெல்லம் ஒரு கட்டி போட்டு இறக்குவோம், அது டேஸ்ட்டுக்காக. அதேமாதிரி மீன் குழம்புக்கு ஒரு 1/2 டீஸ்பூன், நம்ம எவ்வளோ குழம்பு வைக்கிறோமோ அதை பொறுத்து, கொஞ்சம் கண்டென்ட் குழம்பு கொஞ்சமாக வச்சிங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன், கொஞ்சம் அதிகமாக வச்சிங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அந்த மாதிரி ஜீனி போட்டுக்கிட்டிங்க, சர்க்கரை அப்படின்னா புளிப்பு, காரம், உப்பு, இனிப்பு அது எல்லா ஃப்ளேவரும் சேர்ந்து குழம்பு அப்படி இந்த தேன் மாதிரி இருக்குது. ஒரு சில பேர் வீட்டில் மீன் குழம்பு தேன் மாதிரி அமிர்தம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு அதுதான் ரீசன். கொஞ்சமாக போட்டுக்கணும். பாருங்கள், குழம்பு நல்லா இப்போ தான் கொதிக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு. நல்லா கொதித்து வாசனை வரும், எண்ணெய் பிரிஞ்சே வரும், கொஞ்சம் கெட்டியாகும். அந்த ஸ்டேஜுக்கு நம்ம மீனை போட்டு ஒரு கொதி வந்ததும் மீனும் மாங்காய் எல்லாத்தையுமே போட்டு இறக்கிடலாம். நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்னா ஒரு டிப்ஸு, சர்க்கரை அது வந்து போட்டுக்கலாம் போடாமல் இருக்கலாம். என்னோடய புளி வந்து கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் அப்படின்றதுனால நான் அதுக்கு சர்க்கரை போடல. ஏன்னா குழம்பு ஃபுல்லாக அப்புறம் டேஸ்ட் இனிப்பு மாதிரி இருக்கும். ஆனால் நானும் போடுவேன் அதெல்லாம். புளி வந்து புளிப்பு புளியாக இருக்கும்பொழுது அதை ஆட் பண்ணுவேன். இனிப்பு புளியாக இருக்கும்பொழுது அது போடணும்னு நெசசரி இல்லை. ஒரு சில புளி இனிப்பாக இருக்கும், ஒரு சில புளி ரொம்ப புளிப்பாக இருக்கும். அதுக்காக தான் நான் அதை சொன்னேன். நான் போடலை இதில். அங்கே குழம்பு எந்தளவுக்கு கொதிச்சிருக்குன்னு பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு, வாசனை நல்லா இருக்குது, மணமாக திக்காக இருக்குது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காய் பீசஸை போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு மீன் போட போகிறோம். மீன் போட்டு ஒரு 2 கொதி தான். மீன் எல்லா இடத்துலையும் ஒன்று ஒன்று இருக்கிற மாதிரி போட்டு லேசாக ஒரு கிண்டு கிண்டுங்க. ஏன்னா இது சின்னதாக இருக்கிறதுனால உடஞ்சிரும். அவ்வளோதான். இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதித்து வெந்துடும், பார்க்கலாம். மூடி போட்டு வெந்துடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் தான். ரெடி ஆகிருக்குன்றதை பார்க்கலாம். வாவ், சூப்பராக இருக்குது. கிளிச்ச மீன் குழம்பு நல்லா இருக்குது, ஃப்ளேவர் பார்க்க. பாருங்கள், கம கமக்கும் கிளிச்ச மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மீன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லா வெந்திருக்கு. மாங்காவும் மீனும் போட்டிருந்தாலும் அந்த பதம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லா இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.